ஹலோ நம்ம பாக்ஸ்டம் சேனலில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின்ங்க. அதாவது லிங்க் ஷார்ட்னர் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணலாம், அந்த லிங்க் ஷார்ட்னரில் எந்த மாதிரி லிங்கை ப்ரொவைட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னு கேட்டிருந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் கூட. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த காப்பி பேஸ்ட் ஒர்க்குன்ட்டு நிறைய வெப்சைட்டில் ட்ரை பண்ணிட்டு அதில் விட்ராவில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஒரு சில பேர் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து கேமிங் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலாம், ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை கொஞ்சம் எஃபெக்டிவாக அந்த லிங்க் ஷார்ட்னரில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ஏர்னிங் பண்ணலாம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் நீங்கள் ரிவ்யூ பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸ் லிங்கை இந்த URL ஷார்ட்னரில் வந்து ப்ரொவைட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். யூடியூபரை தவிர மற்ற நபர்கள் என்ன மாதிரி லிங்க் இதில் ப்ரொவைட் பண்ணி எந்த மாதிரி வகையில் ஏர்ன் பண்ணலாம் அண்ட் ஒரு சில பெஸ்ட்டான URL ஷார்ட்னர் வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க. நீங்களும் இந்த லிங்க் ஷார்ட்னர் மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம். இதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் பாக்ஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லிங்க் ஷார்ட்னர்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வெப்சைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ Adfly, GPlink, URL ஷார்ட்னர் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் சைட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் எந்த மாதிரி லிங்கை ப்ரொவைட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா GPlink, Adfly இதெல்லாமே காமனாக நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து இருக்கிறதுல இந்த லிங்க் ஷார்ட்னரில் அதிகமான ஒரு ஏர்னிங்ஸ் தந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சைட் அப்படின்னு பார்த்தோம்னா GPlink. அதாவது நமக்கு 1000 வியூஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா $6 தராங்க. யூடியூப்பில் கூட 1000 வியூஸுக்கு வந்து $1 வர்றது பெரிய விஷயமா இருக்குது. $1 கூட வரமாட்டேங்குது. ஸோ இந்த GPlinkல அதாவது 1000 வியூஸுக்கு நம்ம இந்தியாவில் வந்து அது டெஸ்க்டாப்பில் வியூ பண்ணாலும் சரி, மொபைலில் வியூ பண்ணாலும் சரி, 1000 வியூஸுக்கு $6 தராங்க. ஸோ எந்த மாதிரி லிங்கை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதாவது என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவன் இந்த லிங்க் ஷார்ட்னர் மூலமாக நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறான். எந்த மாதிரினா இப்போ அவன் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 30 பப்ளிக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிருக்கிறான். அந்த 30 வாட்ஸ்அப் குரூப்லையும் என்ன மாதிரி லிங்கை ப்ரொவைட் பண்ணுவான்னா இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நிறைய ஆஃபர்ஸ் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராடக்டை ஒரு இமேஜாக எடுத்துகிட்டு அந்த லிங்கை வந்து இந்த URL ஷார்ட்னரில் வந்து லிங்க்கை ப்ரொவைட் பண்ணி அந்த மாதிரி பப்ளிக் குரூப்பில் வந்து அவன் சென்ட் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி சென்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு குரூப்புக்கு 100 வியூஸுனாலும் 10 குரூப்புக்கு 1000 வியூஸு. 1000 வியூஸுக்கு 1000 வியூஸுக்கு எவ்வளோ ஆச்சு? இப்போ இந்தியன் கரன்சியில் இப்போ எவ்வளோ ஆகுதுன்னா $430 ஆகுது. ஸோ இந்த மாதிரி 10 குரூப் 30 குரூப்பில் ஆட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் லிங்க் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறான். கொஞ்சமாக இதில் வந்து கொஞ்சம் யோசிக்க இருக்கும், என்னடா லிங்கை வந்து இதில் ப்ரொவைட் பண்ணி ஷேர் பண்ணு. ஸோ நம்ம ஆன்லைன் எடுத்துக்கிட்டோம்னா அதாவது நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள், கேம் விளையாடுங்கிறதெல்லாம் சும்மா போய் நம்ம கொஞ்சம் ஆன்லைனில் கொஞ்சம் எஃபெக்டிவாக அதில் ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் காப்பி பேஸ்ட் ஒர்க்கு நிறையா சைட்ஸ் இருக்குது. பட் அதில் வந்து நிறையா விட்ராவில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நிறையா சைட்ஸ் நானும் கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பெஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு காப்பி பேஸ்ட் இதுவும் சேம் ப்ராசஸிங் தான் இந்த URL ஷார்ட்னரும். ஸோ நல்ல ஒரு சைட் இருந்தால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய லிங்கை வந்து ஷேர் பண்ணலாம். இதுதான் இந்த லிங்க் ஷார்ட்னரில். ஸோ அடுத்தபடியாக எந்த வகையில் வந்து நம்மளோட லிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த டெலிகாம் ஆஃபர்ஸ்லாம் வரும், ஜியோ, ஏர்டெல் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸை ஒரு ஆர்டிக்கலாக அந்த மாதிரி லிங்க்கை வந்து நம்ம இந்த லிங்க் ஷார்ட்னரில் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வேறு எந்த சோஷியல் மீடியாலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ்புக் பப்ளிக் குரூப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பப்ளிக் குரூப்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணால் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நமக்கு இந்த லிங்க் ஷார்ட்னரில். ஸோ காமனாக நீங்களே வந்து நிறைய இந்த பப்ளிக் வாட்ஸ்அப் குரூப்லாம் பார்க்கலாம். சம்மந்தம் இல்லாமல் நிறைய ஆர்டிக்கல் வந்து லிங்க் வந்து கொடுப்பாங்க. நம்ம கிளிக் பண்ணால் வேறு சைட்டுக்குள்ளே போயிட்டு போகும். ஸோ இதுதான் அது ஒரு வகையான ஏர்னிங் தளம் இந்த லிங்க் ஷார்ட்னருங்கிறது. அது வந்து மக்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து அதில் எஃபெக்டிவாக எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை இந்த லிங்க் ஷார்ட்னரில் இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க் ஷார்ட்னர் பொறுத்த வரைக்கும் காமனாக எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸிங் தான், ஒன்றும் கிடையாது. மானிட்டேஷன் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய லிங்க் ஷார்ட்னர் சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் அதில் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, ஏர்ன் பண்ணுறீங்க. எல்லா லிங்க் ஷார்ட்னர் சைட்டு அப்ளிகேஷன் எல்லாத்துலேயும் காமன் ப்ராசஸிங் இது தான். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறது இப்போ வந்து GPlink, Adfly அண்டு URL ஷார்ட்னர் அப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லாத்தோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, லிங்க் எப்படி பேஸ்ட் பண்ணுறது, அதில் லிங்க் ஷார்ட்னர் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் வந்து வீடியோ வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூடியூப்லேயே போய் சர்ச் பண்ணிட்டு இந்த GPlink, ஸோ இந்த மாதிரி லிங்க் ஷார்ட்னரை பற்றி எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிஃபை வரும். இந்த GPlink வந்து அவங்க அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பேஜ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி விட்ரா பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம்
கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். வேறு தேவையில்லாத இந்த கேமிங் ஆப்பு, இந்த ஸ்பின் பண்ணுங்க, கேம் ப்ளே பண்ணுங்கன்னா நீங்கள் அங்கே வேஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். எப்பவுமே நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் வந்து சும்மாலாம் வந்து சம்பாதிக்க முடியாது. நம்மளோட வேல்யூபுளான ஒர்க்கு கொஞ்சம் இருந்தால் தான் அதுக்கான வேல்யூபுளான மணி நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.